Hi friends, welcome to AK Trading. இன்றைக்கி நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங், அதாவது இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப் ஓப்பன் 22,421, ஹை வந்து 22,467, லோ வந்து 22,384. மார்க்கெட் கரண்ட்லி க்ளோஸ் வச்சுக்கிறது 22,402. இப்போனா ஹைக்கு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் இல்லை, பட் பிலோ க்ளோசிங் தான். ஆனால் பாசிட்டிவ் க்ளோசிங், இது வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான் சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 22,400. ஸோ 22,400 கால் ஆப்ஷன்ஸ் 67 ரூபா, புட் ஆப்ஷன்ஸ் 43 ரூபா. டோட்டலாக ஒரு 110 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தோணுது. இதன்படி பார்க்கலாம், நமக்கு இமீடியட்லி ரெசிடென்ஸாக இருக்கிறது 21,467, ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 22,510. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 22,357, சப்போர்ட் 2 22,290. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 22,412. 22,412 இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு தான் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஓப்பன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இன்னைக்கு கேப் அப் ஆகியும் உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்தியா விக்ஸ் அது வந்து 10 பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. 10 பாயிண்ட் வந்தாலே கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் அந்த ப்ரீமியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி வேறு இருக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ரேலி ஆக மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், அதாவது 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் மூவ் பண்ண ஓப்பனுக்கு மேலே 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் போகுது. ஸோ ப்ரீமியம் நிறைய அடிக்கிறாங்க, அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.